Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விவசாய நிலங்களுக்குள் ஆற்று வெள்ளம் புகுந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் புத்தூர் வயல் வழியாக செல்லும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் விவசாயிகள் பயிரிட்டிருந்த கொடி பீன்ஸ், மேரக்காய், பாகற்காய் ஆகியவை வெள்ள நீரில் சேதமடைந்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகமும் அரசு தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளும் நேரில் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். 2-3 நாளாக மழை அடித்து எல்லா விவசாயமும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதில் இந்த பாவக்காய், பச்சை மிளகா, பீன்ஸு, மேரக்காய், இந்த மாதிரி வாழை, இந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்பட்டது. இஞ்சி விவசாயம் பொதுவாக இந்த ஊரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சில இடத்துல விவசாயம் இருந்தாலும் அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த விவசாய இழப்பீடுக்கு தோட்டக்கலைத்துறையின் சார்பில் அதை கணக்கெடுத்து அதுக்கு என்னென்ன நஷ்டீடு இல்லை இழப்பீடுங்கிறது விவசாயிக்கு வழங்க வேண்டும். திருவாரூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததால் ஒருவர் உயிரிழந்தார். பருத்தியூரைச் சேர்ந்த சுரேஷுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து குடவாசல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு செவிலியர்கள் தாமதமாக சிகிச்சை அளித்த போதும் அவர் உயிரிழந்தார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பணியில் இல்லாததால் நோயாளிகள் அடிக்கடி உயிரிழக்கும் அவலம் எழுந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நேற்று நைட்டு எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. பருத்தியூர்லேருந்து குடவாசல் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எந்த பலனும் இல்லை. அங்கே 2 செவிலியர் இருந்தாங்க. ஒரு கூட்டுற பையன், ஒரு பையன் இருந்தாப்புல. வேறு யாரும் இல்லை. நைட் டியூட்டிக்கு ஒரு டாக்டரு இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு அவசர சிகிச்சைக்கான ஒரு வெண்டிலேட்டர் இல்லை. எந்த ஒரு வசதியும் இல்லை. எங்கள் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் அந்த வசதி இல்லாத காரணத்தினால அவர் இன்றைக்கி காலமாயிட்டார்.